இது முத்துக்காளி ஜோதிடம். நான் ஆஸ்ட்ரோ முத்துராமா பாலாஜி கோவையிலிருந்து. இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது கன்னியா ராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு என்ன விதமான பலன்களை கொடுக்க போறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் எப்படி பிரயாணம் பண்ணிட்டு இருக்குங்கிற அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் சொல்றோம். உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இந்த கோல்சார கிரகங்களும் அதுவும் நீங்க ஜஸ்ட் ஓவர்லாப் பண்ணி பார்க்கும்போது அதோடைய பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நடுவுல என்ன தசா புக்தி நமக்கு நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்துதான் பலன்கள் இருக்கும். எப்பயுமே கோல்சார கிரகங்கள் அதோடைய பலன்களை நமக்கு எடுத்து கொடுத்தாலுமே தசா புக்தி ஃபேவரபிளா இருந்தது அப்படின்னா கோல்சார பலன் சுமாரா இருந்தா கூட ஓரளவு உங்களால சமாளிச்சுக்க முடியும். ரொம்ப மோசமான தசாபுக்தி நடந்தது அப்படின்னா அப்ப கோல்சார நிலைமையும் சரியில்லைங்கும் போதுதான் ரொம்ப சஃபரிங் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கன்னியா ராசி கன்னியா லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 6 தலைப்புகள் கீழே நான் உங்களுக்கு பலன்கள் சொல்ல போறேன். முதல்ல குடும்பம், மனைவி, பெற்றோர், உங்களோட உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு. கன்னியா ராசிக்கு இதுவரை 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப 10ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 9ல் இருந்த குரு உங்களுடைய லக்னத்தையே ராசியே பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்னா நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லதா நடந்திருக்கும். அதை ஆனா ஃபுல்லா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம அதுல ஒரு செக் வைப்பார். அதுதான் குருவுடைய பலனாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் உங்களுக்கு பாதகாதிபதியாகி அந்த வேலையை தான் அவர் பண்ணியிருப்பார். ஒரு நல்லதை கொடுத்து அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பார். அதனால அந்த சந்தோஷத்தை உங்களால முழுசா அனுபவிக்க முடியாம போயிருக்கும். இப்ப குரு 9ல் இருந்து 10ஆம் இடத்திற்கு வரும்போது உங்களுடைய தனஸ்தானம்னு சொல்ற 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2, 4, 6ஆம் இடங்களுக்கு குருவுடைய பார்வைப்படும். அதே போல சனியுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும்னா 2.5 வருடங்களுக்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். 6ல் இருந்த சனி 7க்கும் 7ல் இருந்த ராகு 6ஆம் இடத்திற்கும் வந்திருக்காங்க. அந்த இடங்கள்ல அவங்களுடைய மாற்றம் எப்படி இருக்குன்னா ராகு 1.5 வருடங்களுக்கு அதே இடத்துலதான் இருப்பார். அவருக்கு இந்த வக்ரம் அதிசாரம் அந்த கணக்கெல்லாம் கிடையாது ராகுக்கு. ஏன்னா ராகு கேதுங்கிறது சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள். ஆக்சுவலி இது ஒரு பிளானட்டே கிடையாது. அது ஒரு நிழல் தான். அது இப்போ சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு அந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது அதை என்ன சொல்றாங்கன்னா கண்டக சனி அப்படின்னு சொல்றாங்க. சனி பகவான் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம் நம்ம. ஆனா அவர் நீதிமான். நமக்கு என்ன கர்ம பலனோ அதை எடுத்து கொடுப்பாரு. இப்ப 7ஆம் இடத்துல இருக்கும்போது மற்றவர்கள் மூலமா நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமா உங்களுக்கு என்ன விதமான ஒரு டிசப்பாயின்மெண்டா லாபமா அப்படிங்கிறது உங்களுடைய கர்மம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய களத்திரஸ்தானம் மனைவி மூலமாகவோ நீங்கள் சந்திக்கக்கூடிய உங்க நட்புகள் மூலமாகவோ உங்களுடைய முதலீடுகள் ஒரு பிசினஸ்ல போய் நீங்க பார்ட்னரா யாரையாவது சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அது மூலமாகவும் உங்களுக்கு என்ன கிடைக்க போறதுங்கிறது சனி பகவான் சொல்வார் 7ஆம் இடத்துல இருந்து. இப்போ 6 ராசியும் 10ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கும்போது என்ன ஆகும்னா உழைப்ப நீங்க நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கும் போது உங்களை நிறைய வேலையும் செய்ய வைப்பார். அவருடைய பார்வை 6ஆம் இடத்துக்கும் விழும்போது நிறைய பேருக்கு வேலை மாற்றமும் கிடைச்சு குடும்பத்துக்கு உண்டான வருமானம் நல்லா இருக்கும். நிறைய ஒரு புதிய உறவு உங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்படும். ரொம்ப காலதாமதமா திருமணத்துக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்து ரொம்ப வயதே நான் கடந்துட்டேன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இப்போ லேட் மேரேஜ்ங்கிறது இப்போ டக்குன்னு நடந்துரும். இப்போ கல்யாணத்துக்கு நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிதான் திருமணம் நடக்கும். இப்ப குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்திற்கு உண்டான புதிய வரவுகள் வருமானங்கள் எல்லாத்தையும் எந்த தடையுமே இல்லாம கொடுத்துருவார். ஆனா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்றீங்கிறது தான் அவருடைய பலனே. இங்க குடும்பத்துக்கு வரவுன்னு சொல்லும் போது ஃபேமிலி அடிஷன். அது புதுசா ஒரு சொத்து வாங்குறது 4ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப என்ன ஆகும்னா வருமானமும் வரும், எல்லாம் நல்லா இருக்கும். குடும்பத்துல இருந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். இத்தனை நாளா கன்னியா ராசிக்காரர்கள் இருக்கிற வீட்டுல இருந்தவங்க மண்ட கஷாயம்னு சொல்ற மாதிரி மண்டை எல்லாம் குழம்பி போயிருப்பாங்க தலை. கன்னியா ராசிக்காரர்கள் தானும் அப்படியே தலைக்குள்ள ஏதோ வச்சு அழுத்துற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து குடும்பத்துல இருக்கிறவங்களே அந்த மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா சந்திரன் மேல கேது பிரயாணம் பண்ணும்போது உங்களை அப்படியே திணறடிச்சு மூழ்கடிக்கும். அதுதான் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும். இப்போ கேது விலகி சிம்மராசிக்குள்ள போயிட்டது ஒரு பெரிய ரிலீஃப். இப்ப வாழ்க்கையை பத்தின இந்த கடந்த சம்பவங்கள் எல்லாம் அசை போட்டு அவர்கள் வாழ்க்கையை பத்தின ஒரு புரிதலை மனசுக்குள்ள அவங்க யோசிச்சுப்பாங்க. ஒரு ஆன்மீகமான எண்ணங்கள் வர்றதோ ஒரு தெய்வ சிந்தனை வர்றதோ ஓகே அதான் சொல்லுவாங்கல்ல என்னது காயமே இது பொய்யடா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கைங்கிறது
ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலா அந்த மாதிரியான எண்ணங்கள் நிறைய மனசுல அவங்களுக்கு வரும். கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, மனசுல வந்து ஒரு தெளிவும் இருக்கும். ஏன்னா சந்திரனை கேது மறைச்சு அவர் நகர்ந்துடுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ரிலீஃப். இப்ப உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல போயின்னு இருக்க அவர் டிரான்சிட் ஆகி சிம்மராசிக்குள்ள போகும்போது முழுமையா வந்து விடுபட்டுருவாங்க. இந்த ஒரு என்ன சொல்ற கிரகணம்னு சொல்லலாம். நம்ம சந்திரனை கேது மறைக்கிறதும் சூரியன் ராகு இது பண்றதும் வந்து கிரகண தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ கேது 12ல இருக்கும்போது என்ன பண்ணுவார், உங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுப்பார். கொஞ்சம் கனவுகள் தொல்லைகள் வந்து போகும், அதெல்லாம் இருக்கும். ஆனா அதே 6ஆம் இடத்துல ராகு உட்காரும் போது என்ன பண்ணுவாருன்னா ஒரு புது வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு உங்களை மாத்துவார், இல்லாட்டி உங்களோட போஸ்டிங் மாறும். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய அந்த டெசிக்னேஷன் சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எந்த இடத்துல நீங்க வேலை செய்யறீங்களோ அதுல ஒரு சேஞ்ச் இருக்கும் டெஃபினட்டா. அது உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல ஆஹா எனக்கு ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க பெருமைப்பட்டுக்கிற மாதிரி இருந்தா கூட அது போக போகத்தான் தெரியும் அது உங்களுக்கானது அல்ல. உங்களுக்கு அதுல வந்து ஒரு திருப்தி இருக்காது. குருவும் வந்து அந்த இடத்த பார்க்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்லா உழைக்க வச்சு நல்ல ஒரு பெருமையை தேடி கொடுத்து எல்லாமே பண்ணுவார். ஆனா உங்களுக்கு மனசுக்குள்ள இது எனக்கான ஒரு இது இல்லையோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். அப்ப புதுசா ஒரு வேலை மாற்றத்தை நீங்க ஒப்புத்துக்கும் போது என்ன பண்ணணும்னா, இது என்னுடைய ப்ரொஃபைலுக்கு இது சூட்டபிளான ரோலா, அதுதான் அவங்க ஆஃபர் பண்றாங்களா, பேக்கேஜ் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு, பட் இதுதான் நான் எதிர்பார்க்கறதாங்கிறத நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. பட் நல்ல நல்ல வேலைக்கு உண்டான ஆஃபர் எல்லாம் வரும், வேலை மாற்றங்கள் காத்திருக்கும், இடமாற்றங்களும் கட்டாயமாக இருக்கும். இதே குரு பகவான் வந்து ஒரு குறுகிய காலத்திற்கு அவர் அதிசாரத்துக்கு வந்து கடகராசிக்கு வருவார், வந்துட்டு திருப்பி வக்ரமாயி மிதுன ராசிக்குள்ளேயே போயிடுவார். இந்த வருடத்தினுடைய அதாவது ஆங்கில வருடத்தினுடைய கடைசி அப்போ டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர் அந்த மாதிரி அதிசாரத்துல பிரயாணம் பண்ணி கடகத்துக்குள்ள இருப்பார். அந்த காலகட்டத்துல லாபஸ்தானம் 11ல குரு இருக்கும்போது அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுறதுன்னு பாத்தீங்கன்னா 3, 5, 7ஆம் இடத்துக்கு படும்போது அப்போ வந்து குடும்பத்துல ஒரு திருமண முயற்சி, மனைவிக்கு நல்லது ஒரு பெருமை மாற்றங்களும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்ப நீங்க சின்ன சின்ன டிராவல் மூலமா உங்களுக்கு நல்லது நடக்கும், மனசுல ஒரு தெம்பு தைரியம் நல்லா உண்டாகும், அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். கம்யூனிகேஷன் பாவகம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ உங்களுடைய பேச்சுமே ரொம்ப ஒரு ஒரு பெரிய மனுஷத்தனமா ஒரு தோரணையா அந்த மாதிரி நல்லாவே இருக்கும். ரொம்ப இனிமையாக மாறும் உங்கள் பேச்சு. இத்தனை நாள் கன்னியாராசிக்காரர்கள் இருக்கிற வீட்டுல போய் நீங்க பாருங்க, அவங்களையே கேளுங்க. மனசுல ஒண்ணு நினைச்சுட்டு இருப்பாங்க, ஆனா அது வார்த்தையா வெளிவரும்போது கூட இருக்கிறவங்களுக்கு என்னடா அது இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு தோணும். நீங்க சொல்றது நியாயமான கருத்தா இருக்கும், நேர்மையா இருக்கும். ஆனா அது அடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப அது அவங்களுக்காக என்னடா ரொம்ப கேட்கறதுக்கே பிடிக்காது, அந்த மாதிரி பிளசண்டா இருக்காது, அப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும். உங்களுடைய மனசும் அப்படிதான் இருந்திருக்கும். அந்த ஒரு விரக்தியான பாவத்துல இருந்து இனி நீங்க மாறுவீங்க. குடும்பத்துல அதனால நல்ல மகிழ்ச்சி நிலவும், வேலை வருமானம் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா புதிய முதலீடு பண்ணும்போது இந்த வருமானம் முதலீடு லாபம்ங்கிற இதுக்கு வந்தோம்னா புதிய முதலீடு இப்போ பண்ண வேண்டாம். யாரையும் நம்பி புதுசா நீங்க வந்து கூட்டாளியா சேர்த்துக்க வேண்டாம், நீங்க போய் ஒரு பார்ட்னர்ஷிப்ல சைன் பண்ண வேண்டாம், எந்த ஒரு புதிய முதலீடு இப்போதைக்கு வேண்டாம். அதே மாதிரி இப்ப வீடு வாகனம் இந்த மாதிரி சொத்து சேர்க்கை எல்லாம் உண்டா அப்படின்னு பார்த்தா தன் சுகம் 4ஆம் இடம் அப்படி சொல்லும் போது ராகு பகவான் வந்து 6ல உட்கார்ந்துருக்கார். 4ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை படும்போது என்ன ஆகும்னா குடும்பத்துல வந்து ஒரு புதிய வரவு சொத்து சேர்க்கை ஏற்படும். நீங்க வந்து வீட்டுக்காக ஒண்ணு வாங்குவீங்க, உங்களுடைய நல்ல ஒரு சுகத்துக்காக உங்களுடைய பிரயாணத்துக்காக ஒரு நல்ல லக்ஸுரி கார் வாங்குவீங்க, இருக்கிற வண்டியை கொடுத்து மாத்திரேன் இல்லாட்டி புது வண்டி வாங்குறேன்னு. ஆனா இந்த வருஷம் நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது பட்ஜெட்டிங். நீங்க வந்து 100 ரூபாய்க்கு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அங்க செலவு பண்றது வந்து 70 ரூபாயா தான் இருக்கணும். அதுவே உங்களை 110, 120க்கு கொண்டு விட்டுரும். அந்த அளவுக்கு இந்த தடவை உங்களுடைய நீங்க செலவழிக்க போற தொகை வந்து ஏறிண்டே போகும். ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க லோன் போட்டு வாங்குவீங்க, அவசியமா வாங்குவீங்க. அது உங்களால அதை ரீபே பண்ண முடியுமா, அதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப அந்த லோனுடைய பேர்டனே உங்களை தூங்க விடாது. அதனால அதுல கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும். அடுத்து ஒரு வாகனம் வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆடம்பரமான எல்லாத்தையும் பிரம்மாண்டம், ராகுனாலே பிரம்மாண்டம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதுல கவனமா இருக்கணும் நீங்க. அதனால பெரிய பெரிய கடனை வாங்க வைக்கும். எதிரிகளும் நிறைய உருவாகுவாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல இது நாள் வரைக்கும் எதிரிகள் கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தார் சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து. இப்ப அவர் 7க்கு போறாரு. அப்ப என்ன ஆகும்னா அடுத்தவங்களால உங்களுக்கு தொல்லை இருந்துட்டே இருக்கும். நீங்க மீட் பண்றவங்களே இது நாள் வரைக்கும் சைலண்டா இருந்தாங்க, ஓ இதுதான் உன்னோட உண்மையான பேசாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்ப என்ன ஆகும், எதிர்ப்பு இத்தனை நாளா அமைதியா காட்டின்னு இருந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் இனி
முகத்துக்கு நேரையே காமிப்பாங்க. அப்ப அதுல வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஆக்சுவலி கன்னியா ராசிக்காரர்களும் ரிச்சிக ராசிக்காரர்களும் அடுத்தவங்க உங்க முன்னாடி பேசும்போதே அவங்க பல்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க பாத்துருவீங்க. அவங்க பேசுறத வச்சே வந்து ஆள் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எடை போட்டுருவீங்க. அதுல மிதுன ராசிக்காரர்களையும் சேர்த்துக்கலாம். ஆனா ரொம்ப ஷார்ப் கன்னியா ராசிக்காரர்கள், ரிச்சிக ராசிக்காரர்கள். எதிராளி என்ன பண்றான் அப்படிங்கறத அவன் பேசுற வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கிறது கன்னியா ராசினா, உள்ளுணர்வு மூலமாக, இன்ட்யூஷன் மூலமாக அது வந்து அந்த பாடி லாங்குவேஜ் அவங்க ஜெஸ்டரை வச்சே புரிஞ்சுக்கிறது விருச்சிக ராசி. ஏன்னா 8ஆம் இடம்னு சொல்லும் போது அது வந்து வெளியில தெரியாத விஷயத்த வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கும். கன்னியா ராசி என்ன பண்ணும்னா அவங்களுடைய நடை உடை பாவனைகளை வச்சு, அவங்க பேசுறத வச்சு அவங்க என்ன விஷயத்த இது பண்ண வராங்கிறத நல்லா புரிஞ்சுப்பாங்க. அதனால அடுத்தவங்களை வந்து டக்குன்னு நீங்க ஆழம் பார்த்துப்பீங்க. அதுல வந்து அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ இவங்களை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கிட்ட என்ன பேசணும், நீங்க வேலை செய்யற இடத்துல இவங்களை நம்பலாமா அப்படிங்கறதையும் அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சோ நீங்க சந்திக்க போகின்ற நபர்கள் மூலமாக கொஞ்சம் தொல்லைகள் காத்திருக்கின்றது. அதுல கவனமா இருங்க. அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியம், கடன் எதிரி. 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம். அதுல என்ன நடக்க போறதுன்னு கேட்டா, ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை. கடனையும் உருவாக்குவார். அதாவது குடல் சம்பந்தமான அந்த ஜீரண உறுப்புகள், ஜீரண மண்டலம் 6ல போய் ராகு உட்காரும் போது பொதுவாகவே டைஜஷன் சம்பந்தமான இஷ்யூஸை கொடுப்பாரு எப்பயுமே. ராகுனாலே பெருங்குடல், அந்த குடலுக்கு காரகன் ராகு. அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அது சம்பந்தமா ஜீரணம் நல்லா ஆறுதான்னு பாருங்க. அதே போல உணவு, இந்த சாப்பிடுற உணவுனால உங்களுக்கு தொந்தரவு வரும். அதுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் வாயை கட்டிக்கணும் நம்ம. அதனால உணவில் கவனம் தேவை. அடுத்தது லிவர் சம்பந்தமான அந்த கொழுப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கட்டாயமா ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கோங்க. அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து வரப்போறது அஷ்டம சனி காலம். ஸோ அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு 5, 6க்கு உண்டானவர் 8ல போய் உட்காரும் போது தேவையில்லாத சர்ஜரி, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இந்த மாதிரி வேண்டாத விஷயத்த அவர் கொடுக்காம இருக்கணும்னா இப்பவே நம்மளுடைய ஹெல்த்ல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இது எல்லாருக்குமே வர ஃபேஸ் தான். அதனால என்னடா இவங்க நெகட்டிவா வார்த்தைகளை சொல்றாங்களேன்னு யோசிக்க வேண்டாம். எல்லாருக்குமே நம்ம லைஃப்ல அதை வந்து நம்மளுடைய ஜனன ஜாதகம்ங்கிறது ஒண்ணு பேசும். இருந்தாலும் கோல்சாரப்படி வந்து கிரகங்களுடைய டிரான்சிட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுல கூடுதல் எச்சரிக்கையோட இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது உங்களுடைய திருமண பாவகம். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், ரொம்ப லேட்டா எனக்கு மேரேஜே ஆகல, நிறைய வருஷம் 35, 36 வயசை கடந்தவங்களுக்கு டக்குன்னு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடும். வருட இறுதிக்குள்ள திருமண பிராப்தி உண்டு. அதே போல அடுத்த வருடத்திலேயே வந்து குழந்தை பேற்றுக்கு உண்டான வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கும். அதனால கன்னியா ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய அந்த வேலை சம்பந்தமான தொந்தரவு இதெல்லாம் வந்து இத்தனை நாள் சனி பகவான் உங்களுக்கு கை கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னா, இப்ப அடுத்த 1.5 வருடங்களுக்கு ராகு வந்து அதுல உங்களுக்கு கை கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடத்துல இந்த 3, 6, 11ல வந்து சாயா கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது அது ரொம்ப அருமையான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால ராகு உங்க உட்கார்ந்துட்டு உங்களுக்கு கை கொடுப்பார். எதிரிகளை வெல்ல முடியும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிச்சு நீங்க பாட்டு போவீங்க. உங்க வழி தனி வழி, நீங்க பாட்டு உங்களுடைய பாதையில் பயணம் பண்ணலாம். ஆனா எதிர்ப்புகள் நிறைய வரும். அதை சமாளிச்சுட்டே போகணும். அது ஆக்சுவலி நீங்க ரொம்ப வெல் டேலண்டட் அதுலலாம். அதனால உங்களால அது ரொம்பவே நல்லா முடியும். ஆனா ஒரு அந்த கால புருஷனுக்கு 6ஆம் இடம்னு சொல்லும் போது கன்னியா ராசிக்காரர்கள் எதுல மாட்டிப்பாங்கன்னா, ஒன்னா கடன் இல்லாட்டி ஒரு நோய். அது அவங்களை எப்பயுமே லைஃப் லாங் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அதுல மட்டும் அதை பத்தின ஒரு கவலையும் அவங்களோட மனசுல ஓடிட்டு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம்னு சொல்லும் போது அது வந்து ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்றோம். சில பேருக்கு வந்து வேலை செய்யற இடத்துல அப்படியே கசக்கி உழைப்பு அள்ளி கொட்டுறவங்க யாருன்னா கன்னியா ராசிக்காரர்கள் தாங்க. உழைக்கிறதுக்கு அவங்க அழுத்துக்கவே மாட்டாங்க. ஹைலி ஒர்க்கஹாலிக்னா அவங்கதான். அதனால அந்த உழைப்பை நீங்க போடும்போது சைமல்டேனியஸா உங்க ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கோங்க. அதே நேரத்துல கடன் வாங்கும் போது அது ஒரு பெரும் சுமையாக உங்களுக்கு மாறிடாம நீங்க பாத்துக்கோங்க. அதுல மட்டும் கன்னியா ராசிக்காரர்கள் எச்சரிக்கையா இருந்தா போதும். மற்றபடி உங்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயெல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் நீச்சத்துல போறாதனால அவரோனால உங்களுக்கு பெரிய தொந்தரவுலாம் எதுவுமே இருக்காது. இப்ப எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கும். ஆனா அடுத்தது இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி ஆற அந்த டைம் வந்து நீங்க ஒரு மாசத்துக்கு அப்புறமா அந்த மே மாதம் 18ஆம் தேதி கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டம். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கிறது. ஒன்றும் பெரிய பாதகங்கள் எதுவும் கிடையாது. அதனால கன்னியா ராசிக்காரர்கள் ரொம்ப நல்ல ஜாலியாவே இருக்கலாம். ஏன்னா குடும்பத்துக்கு உண்டான சொத்து சேர்க்கை அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷகரமான காலகட்டமாகவே அது இருக்கும். மனைவியோட உங்களுடைய உறவு நிலையை மட்டும் கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சனி வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கறது தேவையில்லாத சந்தேகம் வரும். நம்ம நம்ம ஒண்ணு சொல்றோம், அவங்க ஒண்ணு பண்றாங்களே, ஏன் நம்மள வந்து அவங்க
நம்ம சொன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறாரே, அவரோட இஷ்டத்துக்கு பண்றாரே அப்படின்லாம் கொஞ்சம் மனசுல எண்ணங்கள் தோன்றும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன இருந்தாலும் நீங்க அதை சுமூகமா பேசிடணும். வாய் விட்டு நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்ப பிரச்சனை இருக்காது. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்க வார்த்தைகளை ரொம்ப அழகாவே சொல்லுவீங்க. சொல்ல வந்ததை முன்னோட இன்னும் கிளியரா பேசுவீங்க ஒரு கிளாரிட்டியோட. அப்ப அதை உங்களுடைய கணவனோ மனைவியோ புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு இன்சொல் அது எல்லா கஷ்டத்தையுமே மாத்திடும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்பாரு என்னோட குருநாதர். அது மாதிரி அந்த வெல்லக்கூடிய சொற்களாக சொல்லுங்கள், இனிமையாக பேசுங்கள். இது நாள் வரை இருந்த கன்னியாராசிக்காரர்களுடைய அந்த இதே மாறிடும். இனி அது ஒரு இந்த ஒரு கிரகணத்துல இருந்து விடுபட்டு உங்களுடைய ஒரு பூரண நிலவு தெரிகிற மாதிரி உங்களோட வாழ்க்கையும் பிரகாசமா தான் இருக்கும். கன்னியாராசிக்காரர்கள் ஆக்சுவலா திருமண முயற்சி நிறைய பேர் லாங் வெயிட்டிங், அவங்க எல்லாருக்கும் கல்யாணம். மற்றபடி எல்லாமே குடும்பத்தில் அடுத்தடுத்த நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். நன்றி.